ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓட்ஸில் ஒரு பேன் கேக்கும் ஒரு கேக்கும் செய்கிறது எப்படின்னு. ஓட்ஸ் எடுத்துருக்கிறேன் ஒரு கப்பு. அதை வந்து லேசாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கு வந்து ஒரு எக் எடுத்துருக்கிறேன். எங்கள் 2 பேருக்குன்றதுக்குனால எக்கையும் உடச்சி ஊற்றி முதலே பீட் பண்ணிட்டேன். நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். பால் உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பனானா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பனானாவோ 2 பனானாவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். மிக்சியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். சுகர் வந்து கொஞ்சமாக போடுங்க. பனானா இனிப்பாக இருந்ததுன்னா ரொம்ப இனிப்பாகிடும். அப்புறம் கீயோ பட்டரோ ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திக்காக தான் இருக்கணும். இது மேலே நீங்கள் ஹனியோ வேறு ஏதாவது சிரப் வச்சுருந்தீங்கன்னா அது கூட ஆட் பண்ணி சாப்பிட்லாம். குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து நம்ம கேக் ரெசிபிக்கு போயிடலாம். கேக்குக்கும் இதே மாதிரி ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓட்ஸை வந்து நான் அந்த மெஷர்மெண்ட் கப் இருக்குது பார்த்திங்களா, அந்த கப்பில் அந்த ஒரு கப்பு எடுத்து அதை வந்து நான் லேசாக மிக்சியில் அரைச்சிக்கிறேன். ரொம்ப நைஸாலாம் அரைப்படாது, குறைன்னு தான் அரைப்படும். நாட்டு சக்கரை தான் எடுத்துருக்கிறேன். பேக்கிங் பவுடர் எடுத்துருக்கிறேன். பேக்கிங் சோடா இந்த அளவு கப்பில் எடுத்துருக்கிறேன். ஸோ அதை அரைச்சிட்டு வந்துட்டு இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அதையும் சொல்கிறேன் நான். இது வந்து முதலே போடக்கூடாது. பேக்கிங் பவுடரை நான் 1 டீஸ்பூன் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னமன் பவுடர் போட்டிருக்கிறேன் நான். நீங்கள் வந்து எல்லாம் ஆல் ஸ்பைஸ் கூட போட்டுக்கலாம். 3/4 கப்பு மாத்திரம் சுகர் போட்டிருக்கேன், கம்மியாக போட்டிருக்கேன். ஏன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்க்குறதுனால. 1 கப் வந்து பால் நல்லா ஆடையோடு இருந்தது. வார்ம் மில்க்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஆப்பிள் பனானாவும் ஆட் பண்ணியிருக்கிறேன். ரெண்டுலேயுமே கொஞ்சம் இனிப்பு இருக்கும், அதனால் இனிப்பு கம்மியாக நான் ஆட் பண்ணிக்க. நீங்கள் ரொம்ப உங்களுக்கு வந்து இனிப்பு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்னா 1 கப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க. நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. நல்ல ஹெல்த்தியான ஒரு கேக் ரெசிபி. எக்கு வேணும்னா எக்கு ஆட் பண்ணிங்க, இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நான் வந்து மிக்ஸ் பண்ணிடுறேன். கொஞ்சம் மாத்திரம் பனானா வந்து நான் அப்படியே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பனானா முழுசாகவே போட்டிருக்கேன், அப்போ தான் கடிக்கும் போது நல்லாயிருக்கும்னு. 2 முட்டையும் ஆட் பண்ணியிருக்கேன் சாஃப்ட்னஸ்க்காக. ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணேன் 10 மினிட்ஸ். அதுக்கப்புறம் இந்த டின்னில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க, பட்டரோ கீயோ. அதுலேயே டேரெக்டாக இது பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சேன். இந்த ஓட்ஸ் மிக்ஸ் பண்ணும்போது மில்கெல்லாம் சேர்த்து ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் அப்படியே வச்சுருங்க, அது நல்லா அப்சர்வ் பண்ணட்டும். அதுக்கப்புறம் அந்த கேக் ட்ரேயில் டின்னில் ஊற்றும் போது மாத்திரம் நீங்கள் பேக்கிங் பவுடர் போட்டிருந்தீங்கன்னா இன்னும் ஃப்ளஃபியாக இருந்திருக்கும். பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நான் அதில் தான் நான் கட் பண்ண பிறகு எல்லாத்தையுமே சாப்பிட்டே முடிச்சுட்டேன். ஃபோட்டோ கூட எடுக்கலை. செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். யாருக்குமே இது ஓட்ஸில் செஞ்சதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல்.